பிரைஸ் தி லார்ட். மிஸ்பா ரிஃபர்மேஷன் சர்ச் சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த மகிமையின் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அவருடைய அன்பின் அடையாளமாக இயேசு கிறிஸ்துவை அவரை சொந்த இரட்சகராக இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் வந்ததின் நிமித்தம்தான் நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அது நிமித்தம்தான் அவருடைய அன்பு இந்த பூமிக்கு வெளிப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு போதகர் ரெவரண்ட் ஜேக்கப் ராஜ் கபூர் அவர்கள் உங்களுக்கு தேவ செய்தியை கொடுக்கும்படி இருக்கிறார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய அன்பு வெளிப்பட போகிறது. அவருடைய அற்புதம் செய்கிற கரம் வெளிப்பட போகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையில் உங்களை மகிமையின் நேரத்துக்குள்ளாக நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் இந்த நாட்களில் செய்து வருகிறத நாங்கள் அநேகருடைய வாழ்க்கையிலிருந்து கேள்விப்பட்டு கொண்டே வருகிறோம். இந்த நிகழ்ச்சி அநேகருடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறத நாங்கள் கேள்விப்படுகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதனால் புதிய காரியங்கள் பூமியிலே தேவன் வெளிப்படுத்த இந்த ஊழியம் ஒரு காரணமாக இருக்கும்படியாக எங்களுடைய ஜெபங்கள் எப்பொழுதும் இருக்கிறது. தேவன் பெரிய 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 அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை நம்மை கொண்டு தான் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் நம்மை தெரிந்து கொண்ட விதமே ஒரு ஆச்சரியமான விதம். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் தான் நம்மை தெரிந்து கொண்டார். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யோசிக்கலாம், வேதம் பிரகாரமாக கவனித்து பார்த்தா நான் தான் ஆண்டவரை தேடி கண்டுபிடிச்சின ஒரு வார்த்தை நாம சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று யோவானில் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தர் பெரிய அற்புதங்களை நம்மை கொண்டு செய்வதற்காகவே நாம் வேறுபட்ட விதத்தில் வெவ்வேறாக இருந்த பொழுது அவர் பிரித்து எடுத்து தம்முடைய விளையேற பெற்ற இந்த வல்லமையை உணர்ந்தவர்களாக, அதை அனுபவித்தவர்களாக இந்த பூமியில் அவருடைய நாமத்தை பயன்படுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு மனிதனாக நம்ம எடுக்க வேண்டும் என்பதற்காக, நம்மை எடுப்பித்து நிற்க வைக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். மோசேவை அப்படி தான் தெரிந்து கொண்டார். மோசேவுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலே மோசே தன் குடும்பத்திலிருந்து எங்கே போனார் என்று தெரியாத அளவுக்கு அவ்வளவு மறைவான முறையில், மிகவும் ரகசியமான முறையில் மறைத்து தேவன் வைத்தார். ஆச்சரியமாக இருக்கும். ஒரு குழந்தை காணவில்லை, அவ்வளவுதான். அந்த குடும்பத்துக்குள்ளேருந்து ஒரு குழந்தை காணாமல் போய்விட்டது. அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை வளர்ந்தது, சத்தம் கேட்டுச்சு, அந்த குடும்பத்துக்குள்ளே இருந்து அவர்களுக்கு மட்டும்தான் கேட்டுச்சு. பிறகு அந்த குழந்தை எங்கே போச்சுன்னு யாருக்குமே தெரியாது. எப்படி பாருங்கள், இப்படி ஒரு ரகசியம் நம் தெருவில் நடந்திருந்தால், நாம் வசிக்கிற இடத்துல நடந்திருந்தால் நாம் அதை எப்படி பார்ப்போம்? அந்த குடும்பத்தை குறித்து நம்ம எப்படி யோசிப்போம்? இங்கே நம்ம கவனித்து பார்க்கிறோம், மோசேவுடைய குடும்பத்துக்குள்ளாக அற்புதமாக யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அற்புதமான ஒரு தம்பதிக்கு ஒரு அற்புதமான குழந்தை பிறக்கிறது. பிறந்த உடனே அந்த குழந்தையினுடைய வளர்ப்பில் ஒரு பெரிய பிரச்சனையை அரசாங்கம் ஏற்படுத்தி வைக்கிறது. அதன் காரணமாக அந்த குழந்தையை கொண்டு போய் மறைத்து வைத்து வளர்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறார்கள். அப்படியே வளர்த்தார்கள். வளர்ந்த பின்பு அந்த குழந்தை கொஞ்சமாக சத்தம் போட ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வீட்டில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு. உடனடியாக அந்த குழந்தையை ஒரு நாணல் பெட்டியில் வைத்து நைல் நதியிலே கொண்டு போய் விடுகிறார்கள். அந்த பெட்டியில் சென்ற குழந்தை எங்கே போனது, எப்படி வளர்ந்தது என்று யாருக்குமே தெரியாது. அதோடு முடிந்தது கதை. ஆனால் தேவனோ எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நிகழ்ச்சியில் பார்க்குற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் பல பிரச்சனை போயிட்டுருக்கலாம். இதோடு முடிந்தது நம்முடைய வாழ்க்கையில். இதுக்கப்புறம் ஒரு தொடக்கமே கிடையாது, ஒரு புதிய ஆரம்பமே கிடையாது. எல்லாம் முடிவுக்கு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் எங்கே போக முடியும்? எங்கே இருக்கிறது? இங்கே இருக்க முடியாது. இனிமேல் பற்றி இந்த ஊரில் இருக்க முடியாது, இந்த மக்கள் முன்னாடி இருக்க முடியாது, இந்த முகங்களை பார்க்க முடியாது. எல்லா வகையிலும் நான் தோல்விக்குள்ளே வந்துட்டேன், எல்லா வகையிலும் நான் தோர்த்து போயிட்டேன், எல்லா வகையிலும் நான் கேவலப்பட்டு விட்டேன், எல்லா வகையிலுமே நான் துக்கப்பட்டு அசிங்கப்பட்டு விட்டேன். இப்பேற்பட்ட நிலையில் இனி நான் இங்கே இருக்க முடியாது அப்படின்ற ஒரு வேளையில் இந்த சூழல் நீங்கள் ஒரு வேளை இருக்கலாம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மோசேயுடைய ஆரம்பம் அப்படித்தான். இனி அந்த குடும்பத்தில் மட்டும் இல்லை, அந்த ஊர்லேயே இருக்க முடியாது. அவன் பிறந்த அந்த ஊரில் இருக்க முடியாது. அந்த குழந்தையை கொண்டு ஒரு நாணல் பெட்டியில் வைத்து அத்தோடு அனுப்பி விடுகிறார்கள். எங்கேயே ஆக்கி போயிட்டு, ஒருவேளை யார் கையிலையாவது கிடைத்து வளர்ந்தால் ஓகே, இல்லைவென்றால் ஏதாவது போகிற வழியிலே ஒரு பெரிய துஷ்ட மிருகங்கள் பிடிப்போ, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு முதலையோ, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பாம்போ ஏதோ ஒன்று பிடித்து அதை அடித்திருந்தாலும் அத்தோடு அவங்க பெற்றோர் அதன் மீது எந்த ஒரு பொறுப்பையும் வைக்காமல் இனி தேவன் பார்த்து கொள்வார்னு விட்டாங்க. இது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் இங்கே தான் ஆச்சரியமான முறையில் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவை மனிதருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது போல, மோசேவுக்கு என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது என்று அந்த குடும்பத்திற்கே தெரியாது. அங்கே இருக்கிற யாருக்குமே புரியாது. ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அங்கே நடக்கிறது. சில பேர் அங்கே
குளித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் அந்த பெட்டி போய் நிற்கிறது, அவர்கள் அருகாமையில் அந்த பெட்டி போய் நிற்கிறது. குழந்தையினுடைய சத்தம் கேட்கிறது. கேட்ட உடனே அது அங்கே இருக்கிற அந்த பெண்மணி அந்த குழந்தை என்னவென்று பார்க்க சொல்லுகிறார்கள். அங்கே ஒரு குழந்தையின் சத்தம் கேட்கிறது என்று அதை கொண்டு வா என்னிடத்தில் சொல்லும்போது கொண்டு வந்து காட்டும்போது அந்த குழந்தை மிகவும் அழகாக இருந்ததாம். மிகவும் அழகாக இருந்ததுதான். அதான் அங்கே ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம் நம்ம. அந்த அழகை கண்ட உடனே அந்த குழந்தையை எடுத்து வளர்க்க வேண்டும் என்று அந்த மகள் யோசிக்கிறாங்க. எப்படி பாருங்கள். அடுத்து ஒரு பெரிய விஷயம் பார்க்க, அந்த வீட்டுக்கு ஒரு குழந்தையே தேவைப்பட்டுச்சு. அவங்களுக்கு ஒரு குழந்தை கண்டிப்பாக வந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் அவங்களே இருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய தேடலுக்குள்ளே அவங்களே இருந்தாங்க. அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பரிசு அது. அதனால தான் இந்த அற்புதமான மனிதனை நான் தண்ணீரிலிருந்து எடுத்தேன் என்று சொல்லுகிற ஒரு பேரை வைக்கிறாங்க. சான்ஸே இல்லை. இப்பேற்பட்ட பல புதிய விஷயங்களை தேவன் ஏற்கனவே எல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதற்கான ஆட்களை வைத்திருக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையில் நம்மளை கொண்டு போய் நிறுத்துகிறார். சில சூழல் நமக்கு அப்படி தான். இன்றோடு இங்கே முடிந்தது, இத்தோடு இங்கே எல்லாம் முடிந்தது நினைக்கும் போது காட் வேற ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருக்கிற அந்த பிளேஸ் நமக்குன்னு ரெடியாக இருக்கிறது. அந்த இடத்துக்கு நம்ம போகணும்னு சொன்னால் போக மாட்டோம். நம்ம போய் நில் என்ற நிற்க மாட்டோம். அதனால தான் காடே அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்த வைக்கிற ஒரு பிளானை ரிலீஸ் பண்ணுகிறார், ரிவீல் பண்ணுகிறார். மோசேயோடைய வாழ்க்கையில் அது நடந்துச்சு. இங்கே நம்ம கவனித்து பார்க்கிறோம். இன்னொரு மனிதனை கவனிக்கிறோம். அவன் பேர் சவுல். ஆச்சரியமான ஒரு அற்புதமான ஒரு படிப்பாளி, மிக சிறந்த அறிவாளி, மிக சிறந்த ஒரு ஃபிலாசபர். அவனுடைய புத்தகங்கள் எல்லாம் வாசித்து பார்க்கும்போது தெரிகிறது, இவன் இவ்வளோ பெரிய தத்துவ ஞானியாக உலகங்களை ஆண்டவர், உலகத்தினுடைய இறைவனை முழுவதுமாக அறிந்தவர், புரிந்தவர். அவருடைய ஆழங்களை அவர் சொல்லுகிற விதமாக ஒருவரும் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த ஃபிலாசபிக்கல் தாட்ஸ் அவ்வளவு அருமையாக, அவ்வளவு அற்புதமான முறையில் எழுதியிருக்கிறார். அத்தனை பட்டணத்தில் நின்று ஒரு பார்வை பார்க்கும்போது அவர் பேசின பேச்சை கவனித்து பார்த்தால் என்ன அருமையான ஒரு புலமை வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு மனிதன், ஒரு ஹிஸ்டாரியன் ஒரு பக்கம் சரியான ஒரு ஃபிலாசபர். எல்லாருடைய ஃபிலாசபியும் படித்து பார்த்து முடிந்த பின்பு நான் இப்பொழுது ஒரு புதிய ஒரு மனிதனை குறித்து உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற அந்த மனிதர், அந்த இறைவன் இவர் ஒருவரே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஃபிலாசபிக்கல் தாட்டில் அங்கே இருக்கிற எல்லா ஃபிலாசபர்ஸ் என்னெல்லாம் சொல்லி கொடுத்து கற்றுக் கொடுத்துருந்தாங்களோ அதிலெல்லாம் தேர்ச்சி பெற்றவன் தான் அப்படி பேச முடியும். அப்படி பேசி அத்தேனரை திரும்பி பார்க்க வைத்த ஒரு மனிதன் தான் பவுல். இந்த பவுலை சவுலாக இருக்கும்போது தேவன் தெரிந்து கொள்கிறார். அதான் ஆச்சரியமே. சவுலாக இருக்கும்போது தேவன் தெரிந்து கொள்கிறார். ஒரு மனுஷன் மாறின பின்பு தேவன் அவனை தெரிந்து கொள்வது என்பது இந்த உலகத்தினுடைய முறையாக இருக்கலாம். இவனுடைய பழக்கங்களை பார்த்து, இவனுடைய அறிவை பார்த்து, இவனுடைய படிப்பை பார்த்து, இவனுடைய நற்குணங்களை பார்த்து இவனுக்கு இந்த வேலையை கொடுக்கிறேன், இந்த பொறுப்புகளை கொடுக்கிறேன் என்று நமக்கு என்ன இருக்கிறதோ அதை வைத்து தான் மற்றவர்கள் நம் மீது ஒரு மதிப்பையும் மரியாதையும் வைத்து அதுக்கான கனத்தை தான் கொடுக்கிறது பூமியினுடைய வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் முன்பதாக இல்லாதவர்களை இருக்கிறவராய் பார்க்கிற ஒரு தேவன். என்ன ஒரு பேர் பாருங்க. காடுக்கு இப்படிலாம் ஒரு பேர் இருக்கு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை, அவனை போய் இருக்கிறவனா பார்க்குறீங்களாமே அப்படின்ற ஒரு பேர். எப்படி பாருங்களேன். அவருடைய பார்வை வேற ஒரு பார்வை. நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டமே வேற. 29:11 சொல்லப்படுகிற எரேமியாவின் வார்த்தை பிரகாரமா அவர் நம்மை குறித்து நினைத்திருக்கிற அந்த நினைவுகளே வேற. அந்த நினைவுகள் வேற வித்தியாசமான முறையில் நமக்கென்று தேவன் வைத்திருக்கிறார். இவைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே காட் பிளான் பண்றார். இங்கே சவுலை பார்க்கும்போது தேவன் பயப்படுகிறார்கள் மனிதர்கள். ஆனால் தேவன் அவனை பார்க்கும் பொழுது ஆச்சரியமான ஒரு புதிய வேற ஒரு பரிமாண ஒரு பார்வையை பார்த்து தான் ஒரு சீசனத்தில் சொல்லுகிறார். இங்கே ஒருத்தன் மனுஷன் வரானை பார்த்தியா நீ அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஆச்சரியப்படுகிறார். அந்த மனுஷன் பயந்து போய் பேசுகிற, ஆண்டவரே இந்த மனுஷன் துஷ்டனாக இருக்கிறான், அநேகரை உம்முடைய நாமத்து நிமித்தம் உம்மை ஏற்றுக்கொண்ட அநேகரை துன்புறுத்துகிற ஒரு எண்ணத்தை உடையவனாக இருந்து ஒரு துஷ்ட மனிதனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அவன் இருக்கிற இஸ்ரவேலரை துன்பப்படுத்தின பின்பு, அவன் வரும் வழியெல்லாம் அநேகரை துன்பப்படுத்தின பின்பு இங்கேயும் துன்பப்படுத்தலாம் என்று இந்த தமஸ்குக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறான் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோமே. என்ன நடக்கப் போகிறதோ தெரியவில்லை. ரகசியமாக தேவன் அநேகர் உம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, அநேகர் உமக்குள்ளே இப்படிதான் வளர்ந்து கொண்டு வராங்க. இந்த நேரத்தில் இப்படி ஒரு பெர்சிக்யூஷனை கொண்டு வரக்கூடிய இந்த மனுஷனை அலோவே பண்ணாதீங்க. அவன் சாதாரண மனுஷனே இல்லை, அவன் துஷ்டன். அவனால் மிக மோசமான ஒரு நிகழ்வு நடக்க இருக்கிறது. ஏற்கனவே நடந்த எல்லா நிகழ்வையும் வாசித்து பார்க்கும்போது கேள்விப்பட்டது போது பார்த்தீங்கன்னா மகா கொடிய முறையில் நடந்து கொண்ட ஒரு கொஞ்சம் இரக்கமே இல்லாத ஒருவனாக இருக்கிறான் என்று ஒரு பெரிய ரிப்போர்ட்டை சொல்லுகிறார். 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் புத்தகத்தில் 13, 14, 15, 16 என்று சொல்லுகிறார் வாசித்து பார்க்கும்பொழுது. ஆனால் தேவன் சொல்லுகிறார் அற்புதமான ஒரு வார்த்தை. அங்கே தான் நான் கவனித்து பார்க்கிறோம். இவன் என் நிமித்தமாய் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை இவனுக்கு நான் காண்பிப்பேன். 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் அப்போஸ்தலர் புத்தகத்தில். என் நிமித்தமா இவன் என்னெல்லாம் செய்ய போகிறான் என்பதை நான் இவனுக்கு காண்பிப்பேன். இவனை புற ஜாதியாருக்கு முன்பதாகவும், ராஜாக்களுக்கு முன்பதாகவும், இஸ்ரவேலருக்கு முன்பதாகவும் நான் ஏற்படுத்தின ஒரு பாத்திரமாக நான் பார்க்கிறேன்னு சொல்கிறார். என்ன ஒரு பார்வை பாருங்க.
காட் நம்மை பார்க்குற விதம் வேறு, உங்களை பார்க்குற விதம் வேறு, உலகம் உங்களை பார்க்குற விதம் வேறு, கூட இருக்கிற சக நண்பர்கள் உங்களை பார்க்குற விதம் வேறு, சொந்தங்கள் பந்தங்கள் உங்களை பார்க்குற விதமே வேறு. உங்களை பார்க்குற விதத்திலையும் நம்ம எல்லா வகையிலுமே தோர்த்து போனது போல நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லா இடத்துலையும் ஒரு விடாய்த்து போனவனாக இனி இவன் எழுந்து நிற்க வாய்ப்பே இல்லை, இனி இவர்கள் எதையுமே சாதிக்க முடியாது, இவர்களுடைய சாப்டரே முடிந்து விட்டது அப்படின்னு ஒருவேளை அவங்க பார்வை நம்மை பார்க்கும்போது நமக்கும் தெரியலாம், அவங்களுக்கும் தெரியலாம். ஆனால் தேவன் நம்மை பார்க்கும்போது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, இன்னும் பல விஷயத்தை என்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கவே இல்லை, எல்லாம் புதிதாயின, பழையவைகள் ஒழிந்து போயின என்று சொல்ல வேண்டிய வார்த்தையை நான் ஆரம்பிக்கவே இல்லை. சவுலை பார்க்கும்போது தேவன் அப்படிதான் யோசிக்கிறார். நீ போ, அவன் மீது கைகளை வை, நான் ஒரு வேலையை செய்திருக்கிறேன், அதன் நிமித்தமாய் அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். என்ன ஒரு வேலை? அவன் கண்ணை குருடாக்குகிறார். அது ஆச்சரியமாக இருக்கிறது. நல்ல ஒரு மத்தியான நேரத்தில் அவன் குதிரையில் வந்து கொண்டிருக்கும்பொழுது அவனுக்கு முன்பதாக ஒரு பேர் ஒளி அவனுக்கு முன்பதாக பிரகாசித்து அவனுடைய கண்களை குருடாக்கினது. அவ்வளவுதான். கீழே விழுந்தவன் எழுந்து நின்று பார்க்கிறான், எதுவுமே தெரியவில்லை. ஒரு சத்தம் கேட்கிறான், சத்தத்தில் பேசுகிறான். நீர் துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொல்லுகிற சத்தம் கேட்கிறது. உடனே ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறீர் என்று அடுத்த கேள்வி கேட்கிறான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்கவுண்டர் இப்படி தான் ஏற்படும். ஒவ்வொரு முறையும் நம்ம கேட்க வேண்டியது, ஆண்டவர்கிட்ட என்கவுண்டர்ஸ் வேணும் டாடி, எங்களுக்கு ஒரு என்கவுண்டரை கொடுங்க, எங்களுக்கு ஒரு என்கவுண்டரை கொடுங்க. இதுதான் நம்ம ஜெபத்தில் கேட்க வேண்டிய மிக 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 முக்கியமானது. நேருக்கு நேராக ஒரு சந்திப்பு எங்களுக்கு வேணும். நேருக்கு நேராக எங்களுக்கு ஒரு சந்திப்பு வேணும். கவனித்து பார்க்குறோம், யாத்திராகமத்தில் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர்கள் வனாந்திர திசையாக திரும்பி பார்த்தார்கள், அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. யாத்திராகமத்தில் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. மேகத்தில் பார்க்குறாங்க, கர்த்தருடைய மகிமை காணப்பட்டதான். காணப்பட்ட உடனே அவர்களுக்கு வேண்டிய இறைச்சி, அவர்களுக்கு வேண்டிய மன்னா, இவைகளை கட்டவிழ்க்கக்கூடியது தான் அந்த மகிமையுடைய வேலை. மகிமையை அதுக்கு முன்பதாக இவங்க என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தாங்க, தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. தேவனா நம்பி பிரயோஜனமே இல்லை, இனி ஒன்றுமே நடக்க போகிறதில்லை, எங்களுடைய பசிக்கோ எங்களுடைய எண்ணங்களுக்கோ எங்களுடைய வாழ்க்கைக்கோ வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய தேவனிடத்தில் இல்லை, நம்பி வந்திருக்கிற உம்மிடத்தில் இல்லை என்று மோசேவையும் தேவனையும் அவர்கள் வாயில திறந்து முறுமுறுக்கிற அந்த சூழ்நிலையில தான் அவர்கள் திரும்பி பார்க்கும்பொழுது வானத்திலே ஒரு அடையாளம் தெரிகிறது. அங்கே மேகத்தின் உள்ளே கர்த்தருடைய மகிமை தோன்றினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகிமையை பார்த்த உடனே அடுத்து நடக்கிறது. கர்த்தருடைய விலையேறப்பெற்ற மகிமை கட்டவிழ்க்கப்பட்ட உடனே அவங்களுக்கு வேண்டிய எல்லாமே அங்கே இறங்க ஆரம்பிக்கிறது. அவங்களுக்கு வேண்டிய எல்லாமே இங்கே இறங்க ஆரம்பிக்கிறது. முறுமுறுத்த எல்லாரும் இப்போ ஆச்சரியப்பட்டு பார்க்க வேண்டிய ஒரு இடம் வந்துடுச்சு. ஆனால் மோசேவுக்கு தெரியும் கர்த்தர் யார் என்று. இங்கே நம்ம கவனித்து பார்க்குறோம், கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்துச்சுன்னு சொன்னால் எல்லாவற்றையுமே மாற்றி அமைக்கிறது. ஒரு முறை இயேசு கிறிஸ்து ஒரு கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அந்த கல்யாண வீட்டுக்கு செல்லும்போது கல்யாண வீட்டுக்குள்ளே திராட்சரசம் குறைவுபட்டதாக இருக்கிறது. யாருக்குமே அங்கே திராட்சரசம் அடுத்த பந்தியிலே கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. உடனடியாக அவங்களுக்குள்ள முறுமுறுப்பு ஏற்படுகிறது. மிக சிறந்த திருமணம் என்று சொல்லுகிற இந்த இடத்துல திராட்சரசமே பற்றாக்குறை என்றால் இந்த திருமணத்தின் அப்படின்றி பல விஷயத்தை இவால்வேட் பண்ணி பேசுகிற ஒரு ஆட்கள், முறுமுறுக்கிற ஆட்கள் அங்கே இருக்கும்போது தாயார் ஓடிவன் சொல்லுவார், இங்கே ஒரு பிரச்சனையை பார்க்குறோம், அந்த பிரச்சனை நம்ம அப்படியே ஹேண்டில் பண்ணாமல் விட்டால் அது பெரும் பிரச்சனையாக மாறும். அது பெண் குடும்பத்தாருக்கோ ஆண் குடும்பத்தாருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒன்றை மாற்றி பேசபடியாக அது வரப்போகிறது. அதனால் இதில் எதையாவது செய்ய முடியுமா என்று இயேசு கிறிஸ்துவினிடத்தில் தாயார் கேட்கிறார்கள். யோவான்ல 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் கிட்டத்தட்ட 10ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கலாம் இந்த சம்பவத்தை. அப்பொழுது இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிற ஒரு அற்புதத்தை அங்கே செய்கிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் சொல்லப்படுது, இவ்விதமாக தேவன் தம்முடைய மகிமையை சீஷர்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்தினார் என்று. இந்த மகிமை ஒரு ஆச்சரியமான ஒரு மகிமை. என்னது? தண்ணீர் திராட்சரசமாக மாறின உடனே அதே மகிமை இஸ்ரவேல் ஜனங்கள் யாத்திராகமத்தில் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்த்து அது போன்ற நடக்காது என்று சொல்லக்கூடியதை நடத்துகிற மகிமை இயேசு கிறிஸ்து செய்து காட்டுகிறார் புதிய ஏற்பாட்டில். இதில் யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் அழகாக எழுதியிருக்கிறது. இவ்விதமாக சீஷர்கள் அவர் மீது விசுவாசம் வைக்கும்படியாக இந்த மகிமை இருந்துச்சான். எப்படி ஒரு பார்வை பாருங்கள். அப்படி ஒரு மகிமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டால் அநேகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்கக்கூடியதாக நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் நாம் என்ன எதிர்பார்க்க வேண்டும்? கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்ம கொஞ்சம் எதிர்பாராத நேரத்தில் இந்த சவுலை பவுலாய் மாற்றுகிற திட்டம் இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கிறது. ஆனால் ஆரம்பத்தில் இந்த கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிற மனுஷனாக, ஒரு துஷ்டனாக தான் அநேகர் பார்க்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பார்வை வேறு விதமாக இருக்குது. சில நேரத்தில் சில பேருடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் டிலே ஆகி சில விஷயங்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. ஏன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது? நம்மை கொண்டு தான் இந்த பூமியில் மிக முக்கியமான ஒன்றை தேவன் செய்ய நினைத்திருக்கிறார், செய்ய விரும்புகிறார். அதற்கு நம்முடைய வாழ்க்கை தேவைப்படுகிறது. அதனால தான் நம்ம இந்த மாதிரியான ஒரு இடத்துல சூழ்நிலையில் பல விஷயங்களுக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். நாம் தேவனோடு இருக்க வேண்டியவர்கள். தேவன் நம்மோடு கூட இருக்கும்படியாகவே தேவன் இப்பேற்பட்ட சூழ்நிலை நமக்கு ஏற்படுத்துகிறார்.
எடுத்து வாசித்து பார்க்கும்போது ஏசாயா புத்தகத்தில் 45ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது கோரேசின் ஆவியை தேவன் எழும்ப பண்ணுகிறாராம். கோரேஸ் எங்கிருந்து வருகிறார்? யார் இந்த கோரேஸ்? கோரேஸுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு என்ன சம்பந்தம்? கோரேஸுக்கும் இஸ்ரவேலுக்கும் என்ன சம்பந்தம்? கோரேஸுக்கும் யூதர்களுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தமே இல்லை. அவர் எதிர்பார்த்து வந்தது இஸ்ரவேலரே அல்ல. ஆனால் இங்கே வந்து பார்க்கிறோம் 45ஆம் அதிகாரம் ஏசாயா புத்தகத்தில் கோரேசின் ஆவியை தேவன் எழும்ப பண்ணினார் என்று சொன்ன உடனே இப்போது கிடைக்கிற விடுதலையை பார்த்தீங்க சொன்னால் அது இஸ்ரவேலருக்காக இருக்கிறது. இஸ்ரவேலருக்காக அந்த விடுதலை ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக, ஒரு அற்புதமாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகம் பண்ணினேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2 நாளாகமத்தில் 36ஆம் அதிகாரம் கடைசி 23 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது நம்ம தெரிந்து பார்க்கிறோம், கோரேசின் ஆவியை தேவன் எழும்ப பண்ணி அவனை அப்படியாக அபிஷேகம் பண்ணி கூட்டிகிட்டு வருகிறாராம். ஏன் அப்படி? காட் கிட்ட எப்படிலாம் பிளான்ஸ் இருக்கு பாருங்களேன். நாம தான் செய்ய முடியும், இவங்க தான் செய்ய முடியும், அவங்க தான் செய்ய முடியும், நமக்கு நன்மைகள் இல்லவே இல்லை. காட் கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு. ஒருவரும் செய்யக்கூடாததை உங்களுக்காகவே தேவன் எடுத்து வைத்து செய்யும்படியாக ஒரு சில சூழ்நிலையை வைத்திருக்கிறார். அதற்காக தான் யாருடைய கரமும் உங்களுக்கு நேராக நீட்டப்படவே இல்லை. யாருடைய உதவி உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். எங்கே போய் நின்னாலும் யாரும் எனக்கு உதவி செய்யலைங்க, யாருமே எங்களுக்கு வந்து நிற்கவே இல்லைங்க, யாரும் எங்களுக்காக பேசவே இல்லைங்க, எந்த இடத்துல எங்களுக்கு ஒரு சின்ன உதவி கூட இல்லை, ஆண்டவர் இருக்கிறார்களே எனக்கு தெரியலங்க, எனக்கு பயமாக இருக்குங்க. இதெல்லாம் யோசித்து பார்த்தா நான்லாம் எதுக்கு சர்ச்சுக்கு போகணும்னு தோணுங்க. இப்படிலாம் பேசுவோம் நாம. ஆனால் காட் கிட்ட பெரிய பிளான் இருக்குது. இவங்களெல்லாம் நீ எதிர்பார்க்கவே கூடாது. இவர்கள் எல்லாம் அல்ல. நான் வைத்திருக்கிற திட்டம் ஒரு மனிதனாலும் உனக்கு செய்ய முடியாததாக இருக்க போகிறது. இதுதான் காட்ஸ் பிளான். இதுக்கு பேர் தான் விசுவாசம். இல்லாதவர்களை இருக்கிறவர்களை பார்க்கிற ஒரு தேவன் எங்கேயுமே இல்லை பதில் என்னும்போது அவர்கிட்ட மட்டுமே இருக்கு. ஜீவ ஊற்றாகிய உம்மிடத்தில் அல்லவோ எல்லாமே இருக்கிறது. இதுதான் சொல்லுகிறார். எல்லாம் இதுதான் சீஷர்கள் சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து நெருங்கி பழகினதுக்கு அப்புறம் தான் அவங்களை கண்டுபிடிக்கிறாங்க. ஜீவ ஊற்றாகிய உம்மிடத்தில் அல்லவோ எல்லாமே இருக்கிறது. நாம் அப்படிதான் பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். விசுவாசம் நமக்குள்ள பெருக வைக்கணும். வேதத்தினுடைய ஆழங்களை கொஞ்சம் படித்து பாருங்கள். எந்த இடத்திலும் மனிதர்களால் செய்ய முடியாத எந்த செயலையும் தேவனுடைய ஆவி, தேவனுடைய மனுஷர்களை கொண்டு தேவன் செய்திருக்கிறத பழைய ஏற்பாட்டு முதல் புதிய ஏற்பாட்டு வரைக்கும் தொடர்ச்சியாக நம்ம பார்க்க முடிகிறது. மனிதருடைய உதவிகளே இல்லாமல் தான் தேவன் பல நேரங்களில் பல அற்புதங்களை, பல அதிசயங்களை செய்கிறத பார்க்குறோம். அப்படி என்றால் ஒருபோது மனுஷன் நம்பலையான்னு கேட்டால் இல்லை, அந்த பார்வை அங்கே இல்லை. தேவன் மீது நம்ம வைக்க வேண்டிய பார்வையை நம்ம மாற்றி வைக்க வேண்டும் என்பதுதான். நீ எந்த பொருட்கள் மீது உன் நம்பிக்கை இருக்கக்கூடாது. எந்த படிப்பின் மீதோ, எந்த சூழ்நிலையின் மீதோ, எந்த ஒரு பின்னணியின் மீதோ, எந்த மனிதர்கள் மீதோ, எந்த சீதோஷ் நிலை மீதோ, இல்லை இதனால தாங்க காற்றடித்ததுனால இப்படி வந்துச்சுங்க, வெயில் வந்ததுனால இப்படி வந்துச்சுங்க, மழை வந்ததுனால இப்படி வந்துச்சுங்க, அந்த நபர் எங்கள் வாழ்க்கையில் வந்ததுனால வந்துச்சுங்க, இவர் எங்கள் வாழ்க்கையில் வந்ததுனால, இந்த பிள்ளை பிறந்ததுனால, இப்படிலாம் ஒன்றை சார்ந்து நாம் பேசவே முடியாத அளவுக்கு தான் தேவனுடைய வழி நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் கவனிக்கிறோம், தேவன்கிட்ட நேருக்கு நேராக நாம் ஒருவராக மட்டும்தான் டீல் பண்ணணும். நடுவில் ஒன்றை வைத்து பேசக்கூடிய ஒரு இடத்துல கிறிஸ்தவர்களுக்கு தேவன் ஒன்றையும் வைக்கவே இல்லை. ஒன்றையும் அவர் வைத்து நாம தேவனை தேடும்படியாக, நடுவாக ஒன்றை நிற்கும்படியாக எதையுமே வைக்கவே இல்லை. அதனால தான் நமக்கு அற்புதமாக ஒன்று இயேசு கிறிஸ்து செய்யும்படியாக பூமிக்கு வந்தார். எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார். என் நாமத்தினால இப்பொழுது நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லுகிறார். எடுத்து வாசிக்கும் போது எபேசியர்ல 1ஆம் அதிகாரம் நாம் வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 19ஆம் வசனம், தான் கிறிஸ்துவை மரித்தோர்லேருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய மகா வல்லமையின் மேன்மை மகத்துவத்தை இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு பிரகாசமான மனக்கண்கள் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லுகிறார். கவனித்து பார்க்குறோம். மிக 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 முக்கியமான ஒரு லைனை கவனிச்சுக்கிறோம். அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமின்படியே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து விட்டார். 3ஆம் நாளில் எழுப்பப்படுகிறார். 3ஆம் நாள் எழுப்பப்படும் பொழுது இங்கே பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்கிறோம். எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையினாலே இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார் என்று. இப்படி தாங்க இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் எழுதியிருக்கிறார். எபேசியரில் 1ஆம் அதிகாரம் 18, 19, 20. அதை போலவே உங்களுக்குள்ளேயும் கிரியை செய்யும்படி அதே வல்லமை இன்று இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது, மரித்த ஒருவரையே உயிரோடு எழுப்பி நிற்க வைத்தது இந்த பரிசுத்த ஆவியானோட வல்லமை என்றால் அதுதான் நமக்குள்ளே இருக்கிற வல்லமை என்று வேதம் சொல்லுகிறதே. அப்படி என்றால் எந்த சூழ்நிலையிலும் நம்மை தோற்கடிக்க, நம்மை சாகடிக்க, நமக்கு ஒரு முடிவு கட்ட ஒரு சூழ்நிலையும் முடியாது, ஒருவராலும் முடியாது, ஒரு வியாதினாலும் முடியாது, ஒரு பிரச்சனையாலும் முடியாது. அப்பேற்பட்ட இடத்துல ஜெயம் கொண்டவர்களாக நாம் இருக்கிறோமே. நமக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டிருக்கிற எந்த ஆயுதம் வாய்க்கவே முடியாத ஒரு இடத்துல நாம் நின்று கொண்டிருக்கிறோமே. நாம் எதை குறித்து பயப்பட வேண்டும்?
யாரை குறித்து பயப்பட வேண்டும்? எந்த இடத்துக்காக நம்ம பயப்பட வேண்டும்? எந்த சூழ்நிலைக்காக நம்ம பயப்பட வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை என் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. நான் எப்படி பயப்படுவேன்? யாருக்கு நான் அஞ்சுவேன்? அற்புதமான ஒரு இடம் பாருங்க, நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்திற்கும், இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கிற எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களே தம்முடைய வலது பார்சலை உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துக்கு கீழாக கீழ்ப்படுத்தி எல்லாவற்றால நிரப்புகிற நிறைவாகிய கிறிஸ்து என்று பேர் அவருக்கு வைத்துட்டு அடுத்து ஒன்று சொல்லுகிறார், நாமும் அவரோடு கூட வலது பார்சலை உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை எபேசியர் 1 19 20 21 சொல்லி 22 முடிக்கிறார். அப்பேற்பட்ட ஒன்றை சொல்லி முடிக்கும் பொழுது நாமும் அவரோடு கூட ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம் என்றார். அப்படி என்றால் நமக்கு அடிப்பணியாத ஒன்று எது? இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நம்ம ஜெபத்தில் மட்டும்தான் பதில் எடுக்க போகிறோம். எந்த மனிதனாலும் அல்ல, எந்த ஒரு பொருட்டினாலும் அல்ல, எந்த சூழ்நிலையினாலும் அல்ல, எந்த பணத்தினாலும் அல்ல, யாருடைய உதவினாலும் அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி நாம் இந்த நாளில் இந்த ஜெயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்க போகிறது. கொஞ்சம் நம்ம ப்ரேயரை கொஞ்சம் மாற்ற போகிறோம். இயேசுவே உம்மால தான் ஆகும், உம்மால தான் எல்லாம் கூடும். இதுதான் ஒரு மிக முக்கியமான ஒன்று. நீ சொன்னால் ஆகும் என்று சொல்லலாம். நீங்கள் சொல்லுங்க டாடி, நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க, அப்படியே நடக்கும். இப்பொழுதே என்னுடைய வாழ்க்கையில் இந்த இடத்துல ஒரு மாற்றம் வருவதாக, ஒரு மாறுதல் நான் பார்க்க விரும்புகிறேன், ஒரு ஜெயத்தை பார்க்க விரும்புகிறேன், இந்த இடத்துல ஒரு விடுதலையை பார்க்க விரும்புகிறேன், ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இப்பொழுது நான் எதிர்பார்க்கிறேன். எனக்கு நேராக இந்த மாற்றம் வருவதாக, விடுதலை வருவதாக என்று நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். ஜெபித்தா அப்படியே நமக்கு பதில் வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி பார்க்கும்போது மேகத்தில் கர்த்தருடைய மகிமை வந்ததுதான். வந்த உடனே அவங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றுமே வந்தது போல நாம் ஜெப ஆவிக்குள்ள வரும்பொழுது, மேகம் என்கிற ஜெப ஆவிக்குள்ள நம்ம வரும்பொழுது நமக்கு வேண்டிய மகிமை எல்லாமே வரும். நாம் வாசித்து பார்க்கிறது போல, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் தம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐசுவரியத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்தார் என்ற ஒரு வார்த்தை எபேசியரில் 2 6, 7, 8 வசனங்களை வாசித்து பார்க்கிறோம். இப்படி வாசிக்கும் போது உங்களுக்கு தெரிகிறது, நாம் அவரோடு கூட ஜெயத்தோடு உட்காருகிற ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். ஜெயத்தோடு கூட அவரோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு பாதத்துக்கு கீழாக அனைத்து அதிகாரம் வந்து நிற்கும்படியாக தேவன் நம்மை அப்படி உயர்த்திருக்கிறாராம். இயேசுவை ஏற்றுக்கொண்டால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம் மீது பூசினபடினாலே, நம் மீது அவருடைய வல்லமை இருக்கிறபடினாலே, நம் மீது அவருடைய அன்பு இருக்கிறபடினாலே அனைத்தும் நமக்கு அடிபணியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஒரு ஜெபத்தை நம்ம செய்ய போகிறோம். இந்த ஜெபத்தினால விடுதலை வரப்போகிறது. இந்த ஜெபத்தினால நமக்கு வேண்டிய அதிகாரங்கள், கர்த்தர் நமக்குள்ள கொடுத்த, நம்மை சுற்றி கொடுத்திருக்கிற தேவனுடைய ஐஸ்வர்யங்கள், தேவன் நமக்கு வைத்திருக்கிற தேவ தூதர்கள், நமக்கு முன்பதாக தேவன் வைத்திருக்கிற அவர் விலையேற பெற்ற லார்ட் ஆஃப் ஹோஸ்ட்ஸ் சொல்லுகிற சர்வ சேனைகள் நமக்கென்று உதவி செய்யும்படியாக நின்று காத்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நம்ம பேசும்பொழுது எல்லா இடங்களிலிருந்து வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுடைய மகிமை இறங்கி வந்து அவருடைய பிரசனத்தை வெளிப்படுத்தி அவர் உயிரோடு இருக்கிறது போல நம்முடைய சூழ்நிலையில் நம்ம எந்த இடத்துல மரித்து கிடக்கிற ஒரு இடத்துல ஒருவேளை நாம் நினைச்சு கொண்டு தான் இல்லை நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடியது வெளிப்பட ஆரம்பிக்கும். வாயில திறக்கலாமா இந்த வழியில்? நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா இந்த வழியில்? நன்றி தகப்பனே, அப்பா, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலையை மாற்றி அமைங்க. இவங்க எப்பொழுது திரும்பி பார்க்கும்போது ஜெபத்துக்குள்ளே இருக்கிற மகிமை வல்லமை இறங்கி வருவதாக, உமோடு கூட அவர்களும் தகப்பனே அப்பா சிங்காசனத்தில் உட்காரபடியாக நீங்கள் அழைத்து உங்களுடைய விலையேற்பட்ட தயவுனால ஒவ்வொருவரையும் தகப்பனே இந்த இடத்துல நீங்கள் அன்பினால சேர்த்திருக்கிறீங்களே, இவங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டிருக்கிற எந்த ஆயுதமும், எந்த பிரச்சனையும், எந்த சூழ்நிலையும், எந்த வியாதியும் பலிக்காமல் போவதாக, வாய்க்காமல் போவதாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டிருக்கிற எந்த ஒரு ஆயுதமும் இந்த வேளையில செயல் இழந்து போவதாக, விரோதமாக எழுப்பி நிற்கிற வன்கண்கள், போராமைகள், தூஷணங்கள், எல்லா விதமான சூனியங்கள், பிலிசூனிய கட்டுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இப்பொழுது நிர்மூலம் அடைவதாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இப்படி அற்புத விலையேற பெற்ற வல்லமின் கருத்தை நீங்க தகப்பனே இந்த வேளையில நீட்டும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. நம்முடைய விலையேற பெற்ற ரத்தம் அவர்கள் நான் தெளிக்கிறேன் தகப்பனே. நம்முடைய விலையேற பெற்ற ரத்தம் சகலவற்றிலிருந்து காப்பாற்றி ஜெயத்தை கொடுக்கக்கூடிய தகப்பனே, ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இந்த நாளில் ஒரு ஜெயம் வருவதாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வியாதி படுக்கையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இப்பொழுதே சுகம் அடைவதாக நான் ஜெபிக்கிறேன். விரோதமாய் நின்று கிரியை செய்து கொண்டிருக்கிற பிசாசுடைய தந்திரங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நிர்மூலம் அடைவதாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. மக்கள் நன்றி சொல்லுகிறேன். ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க. விலையேற பெற்ற ஞானத்தினால படிக்கிற பிள்ளைகளை நிரப்புங்க தகப்பனே. ஞானத்தினால் நிரப்பப்படும்படி செய்யுங்க. இந்த நாட்களில் நம்முடைய விலையேற பெற்ற மகிமை அந்த பிள்ளைங்க மேலே இறங்கி நல்ல அறிவு ஞானத்தை கொடுப்பதாக நான் ஜெபிக்கிறேன். விலையேற பெற்ற மகிமையின் பிரச்சனை ஒவ்வொரு குடும்பத்தையும் மூடுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Glory be to God. தேவனுடைய ஆழமான சத்தியங்களை நாம் கேட்டோம்.
நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுவிக்கும். இல்லாதவர்களை இருக்கிற போல அழைக்கிற தகப்பனா, அதுதான் இன்னைக்கு பார்த்தோம். அங்க திராட்சை ரசம் இல்லை, குறைவுபட்டு போனது, தண்ணீர் மட்டும்தான் இருந்தது. ஆனால் தேவனால் தண்ணீரையும் திராட்சை ரசமாய் மாற்ற முடியும். அதுதான் முதலாவது அற்புதமாய் இயேசு கிறிஸ்துவின் கரங்களினால் உண்டானதை நாம் பார்க்கிறோம். அப்படிதான் பல அற்புதங்கள் வேதாகம் முழுவதுமாய் பல அற்புதங்களை, அதிசயங்களை நாம் பார்த்திருக்கிறோம். வார்த்தையினால் பூமியை உண்டாக்கினவர், வார்த்தையினால் ஆகாய விரிவுகளை உண்டாக்கினவர், வார்த்தையினால் வெளிச்சத்தை உண்டாக்கினவர். ஒன்றும் இல்லாத இடத்தில் இருந்து தேவனால் எல்லாவற்றையும் மீண்டுமாய் உண்டாக்க முடியும், மீண்டுமாய் மீட்க முடியும். அங்கு எதுவுமே இல்லை, எதுவுமே காணப்படவில்லை, எதுவுமே தென்படவில்லை. வனாந்திரத்தில் வழியை உண்டு பண்ணுகிற தகப்பன், இந்த நாட்களில் பேர்பட்ட அற்புதங்கள், அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில நடைபெறுகிறத நாங்க பார்க்க போகிறோம். இந்த வார்த்தைகள் இதை மாற்றி அமைக்கப் போகிறது. பல அதிசயங்கள், பல அற்புதத்தின் சாட்சிகள் நாங்கள் கேட்டுக்கொண்டே வருகிறோம். வார்த்தையானது அது இரு கருக்குள்ள பட்டயமாய் அவருடைய வார்த்தை நமக்குள்ளாய் செல்லும் போது அது எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற வல்லமே கொண்டுள்ளது. இப்படிதான் பல போன் கால்ஸ் வந்து கொண்டே இருக்குது. எங்க வாழ்க்கை இப்படி இருளில் இருந்து எங்க வாழ்க்கை காய்ந்து போயிருந்தது. தேவனின் வெளிச்சம், இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம், வெளிச்சமானவர் எங்க வாழ்க்கைக்குள்ளாய் வந்தபோது எல்லா காரியங்களும் எங்களை விட்டு அகன்றது. இப்பேற்பட்ட அற்புதங்கள், இப்பேற்பட்ட அதிசயங்கள், இப்பேற்பட்ட சாட்சிகள் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இந்த நாட்டில் ஒன்றுதான். இதை நம்பும் போது இது என் வாழ்க்கையில இது உண்டாகும் என்று நான் பார்த்து கொண்டிருப்பதல்ல, இதை நான் எடுத்து செயல்படுத்தும் போது தேவனுடைய மகிமை எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற வல்லமை கொண்டுள்ளது. எங்களுடைய சபையாகிய மிஸ்பா ரெஃபர்மேஷன் சர்ச் என்பது சென்னை பட்டணத்தில் அம்பத்தூர் என்ற இடத்துல புதூர் பகுதியில் பானு நகரில் 22வது அவனியில் அமைந்துள்ளது. எங்கள் சபையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் வேத வகுப்பு நடைபெறும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 10 மணி முதல் அதிகாலை 1 மணி வரைக்கும் காத்திருப்பு ஜெப கூட்டம் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமையில் 2 ஆராதனை உண்டு. முதலாவது ஆராதனை காலை 9 மணி முதல் 12 மணி வரைக்கும், இரண்டாவது ஆராதனை மாலை 7:30 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் நடைபெறும். ஒருவேளை சென்னை பட்டணத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் வந்து எங்கள் ஆராதனையில் பங்கு பெற்று உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆராதனை விவரங்களை ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் பேஜில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எங்கள் யூடியூப் பேஜ் ஆகிய மிஸ்பா ரெஃபர்மேஷன் சர்ச் இந்த பேஜில் பல தேவனுடைய ஆழமான சக்திகளை அப்லோட் செய்தாலும் நீங்கள் கேட்டு உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாம். ஷாலே.